Hi friends, welcome to Ramli's Kitchen. இன்னைக்கு நம்ம ரம்லிஸ் கிச்சன்ல ரொம்பவே சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல பன்னீர் நூடுல்ஸ் எப்படி வீட்லயே பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்ம நார்மலா plain noodles அப்படினாவே ரெஸ்டாரண்ட்ல வாங்கி தான் சாப்பிடுவோம். வீட்ல மேக்ஸिमम பண்ண மாட்டோம். ஆனா அதே plain noodles வச்சு வீட்ல எவ்வளவு சூப்பரான பன்னீர் நூடுல்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம ரம்லிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த பன்னீர் நூடுல்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் நான் இன்னைக்கு 3 plain நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். அந்த நூடுல்ஸ் வேகிற அளவுக்கு நம்ம ஸ்டவ்ல தண்ணி வச்சுக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த நூடுல்ஸை ஒவ்வொன்றா அதில் சேர்த்துக்கலாம். நூடுல்ஸோட 1/2 டீஸ்பூன் உப்பும் 1 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஊற்றுறதுனால நூடுல்ஸ் வெந்ததுக்கு அப்புறம் ஒன்னோட ஒன்று ஒட்டாத இருக்கும். உப்போட டேஸ்ட்டும் அதோட சேர்ந்துடும். இது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம பன்னீர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் நல்லா உருகி வந்துடட்டும். 200 கிராம் பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெண்ணெயோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பன்னீரை டைரெக்டாக கட் பண்ணி கூட நூடுல்ஸோடு சேர்த்துப்பாங்க. அது அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி வெண்ணெயோட நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் அதனோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலர் மாற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும். நல்லா சாஃப்டாக வந்துருச்சு பாருங்கள். இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீர் இன்னும் டேஸ்ட்டாக வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பும் 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. இதை ஸ்டார்டிங்லேயே சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணோம்னா மிளகாத்தூளோட கலர் மாறிடும். அதுக்காக தான் நம்ம கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான், பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நூடுல்ஸை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள் நூடுல்ஸ் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு. இப்போ நம்ம நூடுல்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடி கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நீட்ட வாக்கில் நறுக்கி ஒன்று சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் வெங்காயம் நல்லா வதக்கிடணும். இதோட பொடியாக நறுக்கின பூண்டு 2 பல் சேர்த்துக்கோங்க. பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். கேரட் 1 கப், பீன்ஸ் 1 கப், கேபேஜ் 1 கப், கேப்சிகம் ஒரு 1/2 எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் பீஸும் 1/2 கப் எடுத்திருக்கேன். வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பன்னீர்லையும் நூடுல்ஸ்லையுமே சால்ட் சேர்த்துருக்கோம். இதோட ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாதி இப்போ சேர்த்துக்கோங்க. மீதி பாதியை கார்னிஷ்க்கு வச்சுக்கலாம். இன்னைக்கு நான் அதில் சில்லி பவுடர் சேர்க்க போகிறதில்ல. காரத்துக்கு பெப்பர் தான் சேர்க்க போகிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். எல்லா பக்கமும் பெப்பர் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு, காரம், இனிப்பு எல்லாம் கலந்தாதான் இது நல்லா இருக்கும். ஸோ சுகர் வந்து ரொம்பவே கம்மியாக சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் டார்க் சோயா சாஸ் எடுத்திருக்கேன், அதனால 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் லைட்டாக இருக்கிற சோயா சாஸ் சேர்த்துக்கிட்டீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா காய் வதங்கி வந்துருச்சு. இதில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பன்னீரும் சேர்த்துக்கலாம். பன்னீரில் நம்ம ஏற்கனவே சில்லி பவுடர் சேர்த்துருக்கோம், அதனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற நூடுல்ஸையும் சேர்த்துக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் நூடுல்ஸோட மிக்ஸ் ஆகணும்.
இப்போ ஸ்டவ் நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உதிரி உதிரியாக வரும், அதுக்காக தான் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்க சொல்கிறேன். இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விடணும். லாஸ்ட்டாக 10 மினிட்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணுறது ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பண்ணணும். அப்போ தான் நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரி நூடுல்ஸ் இருக்கும். இறக்கிறதுக்கு முன்னாடி மீதி இருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியனை வச்சு நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் தான் எல்லா நூடுல்ஸுமே பண்ணணும். சிக்கன் நூடுல்ஸாக இருந்தாலும் சரி, மஷ்ரூம் நூடுல்ஸாக இருந்தாலும் சரி. இதில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் நூடுல்ஸாக இருந்தால் இந்த பன்னீர் மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு மீதியை சேர்த்துனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்மளுடைய ரம்லீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி புது புது வீடியோக்கெல்லாம் உங்கள் மொபைல் தேடி வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.